வெட்னஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி பாதாம் மில்க் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நைட்டே நான் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஃப்ளேவருக்காக முந்திரியும் வால்நட்டும் மட்டும் கூட ஊற வச்சேன். என் பாப்பாவுக்கு 1 இயர் முடிஞ்ச டைமில் இந்த மாதிரி கொடுத்தேன். அப்போ குடிச்சிட்டு இருந்தால் நடுவில் நான் விட்டுட்டேன். அகைன் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நைட்டு ஊற வைக்கும் போதே எனக்கும் சேர்த்து தான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் குடித்தேன். ஆனால் பாப்பாவுக்கு அந்த அளவு டேஸ்ட்டு பிடிக்கல, கொஞ்சமாக தான் குடிச்சிருந்தா. எப்போவும் வாட்டி கொடுக்கும் போது அவன் அப்படி தான் பண்ணுவான். ஆனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பழகிப்பான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் மீன் குழம்பும் தான். எப்போவுமே ஆஃப்டர்நூன் தான் நான்வெஜ் எடுப்போம். மார்னிங் அண்ட் நைட்டில் எடுக்கிறது ரொம்ப ரேராக தான் இங்கே இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்ததுனால மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 2 இதுக்கும் சேர்த்தே மீன் குழம்பு வச்சுட்டேன். கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுட்டு மிச்சத்தை மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இட்லி கூட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேடா பை பாய்.